அவர் நடத்தி கொடுப்பார். யாருனாலும் முடியாது நடக்காது அப்படின்னா கூட இந்த போகரையாட்டை வந்து யார் வணங்குறாங்களோ நடக்காத கருத்தை நடத்தி கொடுப்பார். ஏன் அப்படி நம்ம மனிதர்களுக்கு நடத்தி கொடுக்குறாருன்னா இவர் மட்டும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சித்தரும்புலேருந்து சிவனை தேடலாம் சொன்னது போகரையா மட்டும்தான். பைரவத்தோடு முன்னோரை தொடலாம் சொன்னது அவர் மட்டும்தான். ஆனால் யாருமே யோசிக்க நீங்கள் சொல்கிறோம் பூனை பற்றி பேசுவோம், பூனை பற்றி பேசணும் குறுக்கவாது அப்படின்னு இல்லை. பூனைக்கு ரிக்வேதம் படித்து கொடுத்தவங்க, ஒரு ரிக்வேதம் யாருமே படிக்க முடியாது, பூனை கூட ரிக்வேதம் படித்து கற்றுக் கொடுத்தவர். அப்படி அந்த ஐயாவுக்கு வந்து நாங்கள் ஆள் எழுப்ப ஆசைப்பட்டு கற்றுக்கிறோம். எல்லா அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் திருமணவரத்தில் இருக்குது. இவருக்கு சன்னதி எப்படி எழுப்பியிருப்பாங்கன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தொண்டே வந்து பார்த்தீங்கன்னா முருகனை கும்பிட மாட்டார், சிவனையே கதின்னு இருப்பார். அவருக்கும் பழனிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் சிவனடியார், சிவனைத்தையும் பிடிக்கும். ஆனா வந்து யாருக்கு கோயில் கட்டிருக்காரு? முருகனை கோயில் கட்டிருக்காரு. அதனாலதான் இவருக்கு வந்து பத்மாசனத்துல மேல வந்து லிங்கம் படைச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்காண்டி பண்ணி வச்சுக்க பாத்தீங்கன்னா முருகரை உருவாக்கணும் இருக்கு. நாங்க யாரும் அவர் வணங்குறாரு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மா வணங்குவார், போகர் பலிலாக தெய்வத்தை வணங்குவார் அவர். அதே மாதிரி இந்த